ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி இஃப்தார் ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒரு முட்டை பாலாடை ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். நான் ரேஷன் பச்சரிசி 1 கப்பு இந்த கப்பில் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி கொஞ்சம் உப்பு லைட்டாக போட்டு நல்லா தேய்ச்சி சுத்தமாக கழுவி இப்போ நான் ஊற வச்சுருக்கேங்க. இதை ஒரு 3லேருந்து ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு இப்போ எடுத்துட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு நான் எடுத்திருக்க பச்சரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம், டின்னருக்கும் செய்யலாங்க. முட்டை போட்டு செய்கிறனால ரொம்ப ஹெல்த் உடம்புக்கு. இது கூடயே இந்த அரிசி கூடயே 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் வாசத்துக்கு. இப்போ பாருங்கள், அரிசி இந்த அளவு நல்லா நெய்ஸாக அரைச்சதும் நான் எடுத்திருக்க அரிசிக்கு நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். 3 முட்டை இப்போ உள்ளே உடச்சி ஊற்றியாச்சு. அதோடையே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போது பாருங்கள், இந்த அளவு நல்லா நெய்ஸாக இப்படி இருக்கணும். தோசை பதத்தை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொட்டியாட்டம் வந்துடும். நல்ல தண்ணிமாக இருக்கணும். பாருங்கள், இப்படி ஊற்றி பார்த்தாவே தெரியும். இந்த பதம் கரெக்டான பதம். லைட்டாக மாவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த பக்கம் நான் தேங்காய் நல்லா ஒரு தேங்காய் நல்லா சொரவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம மாவும் சூப்பராக நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இதை புளிக்க வைக்க வேண்டியதெல்லாம் இல்லைங்க, அப்படியே செஞ்சுக்கலாம். இப்போ தேங்காவை ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. சர்க்கரை ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இப்போ அந்த சர்க்கரையை அந்த தேங்காவோடு நல்லா சேர்த்து கலந்தாச்சு. இப்போ நான் ஒரு ஆப்பச்சட்டி வச்சுட்டு பாருங்கள், மாவு கொஞ்சமாக எடுத்து ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். டக்குன்னு ஆயிரும். 1 நிமிஷத்துக்குள்ளேயே பாருங்கள் நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துடும். இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் நம்ம உள்ளே கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சர்க்கரையோட அதை உள்ளே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக நெய் அதில் விட்டுட்டு அப்படியே ரோல் மாதிரி பண்ணிக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலைன்னா நெய் வேண்டாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ஈஸியான மெத்தடில் அருமையாக நம்ம நல்ல ஸ்வீட் ரெசிபிங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய்.